வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டியினுடைய ஃப்யூச்சரில் ஒரு பிக் மூமெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த லெவல், அந்த லெவலில் வந்து மார்க்கெட் எங்கே இருந்தால், எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் பை இருக்கும், எந்த லெவல் கீழே இருந்தால் செல் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த லாபம், நஷ்டம், இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு ஒரு ட்ரேடோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சருடைய ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் இந்த மார்ச் 27 ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிஃப்டியினுடைய ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 22,260. ஓகேவா? ஸோ 22,260 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அந்த மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 22,260 அப்படிங்கிற லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 22,260 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஒரு ரேஞ்சு ஓப்பனாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரேஞ்சு ஓப்பனாகி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஒரு 130 பாயிண்ட் இதில் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து. ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே நிமிஷம். ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 150 பாயிண்ட். ஸோ டோட்டலாக இங்கே இந்த ரேஞ்சு ஓப்பன் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு 280 பாயிண்ட். ஸோ ஓகேவா? ஸோ 280 பாயிண்ட் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ அது தாண்டியும் போகலாம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தில் நிஃப்டினுடைய ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து மேலே எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,402. ஸோ 22,402க்கு மேலே மார்க்கெட் நிற்கி அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இதோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,550. ஓகேவா? ஸோ 22,550 அப்படிங்கிற லெவல் அடுத்து இருக்கக்கூடிய லெவல், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரி, ஓகே. ஸோ இது மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இன்கேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே இருக்கு அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே அதாவது 22,260 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற போது ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நாளைக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் படி, ஸோ நம்மளுடைய V2T அண்ட் ஆப்ஷன் அனலைஸ் படி நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ என்னுடைய அனலைஸ் படி ஸோ கீழே ஒருவேளை மார்க்கெட் இந்த 260 கீழே இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதில் ஒரு 500 பாயிண்ட் கிட்ட வருது. ஸோ இதில் ஒரு டோட்டலாக ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் கீழே டவுன் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த லெவல் இதோட கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,700. ஓகேவா? ஸோ டவுன் சைடில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட் வந்து மேஜரான ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல். ஓகேவா? ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இந்த லெவல்லே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டவுன் ஆகி இது சப்போர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, மன்னிக்கணும், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ மூவ் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டியினுடைய இது. ஓகேவா? ஸோ ஃபியூச்சருக்கு. ஸோ இதே பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய ஃபியூச்சருக்கு வந்து ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். ஸோ ஒரு பிக் மூவ்மெண்ட் வந்து இண்டெக்ஸில் நிஃப்டியினுடைய ஃபியூச்சரில் இருக்கும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் உண்டு. ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய ஓவரால் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் V2T லைனில் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட மேஜரான லெவலில் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து
இந்த 48, 425, 48, 489. ஸோ இந்த 2 லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் நீங்கள் க்ளோசிங் கொடுத்துருக்குது இந்த லெவலுக்கு கீழே தான். 48, 425, 48, 489. இந்த 2 லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வரணும்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து 600. ஸோ 48, 600 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டினுடைய ஃபியூச்சரில். ஓகேவா? ஸோ அதையும் மார்க்கெட் ஓவர்டேக் பண்ணி மேலே வருது அப்படின்னா 48, 850. ஸோ 48, 850 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவல். ஓகேவா? ஸோ 48,850 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு முக்கியமான லெவல். மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, இதே மூமெண்ட்ஸ் நமக்கு வந்து கீழே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லெவலுக்கு கீழே நமக்கு இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட், அதாவது 48, 100 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த லெவல், இந்த 48, 300. ஸோ 48, 300, 48, 100, அப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல். இந்த மூணுமே வந்து முக்கியமான லெவல். 47, ஆமாம் 47,900. ஸோ 48,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 48,000ங்கிற லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய ஃபியூச்சருக்கான லெவல்ஸ். ஸோ V2T ஆப்ஷனுடைய அனலைஸ் படி நம்ம நாளைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல ட்ரேட் ஆகும்போது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த லெவல் வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சருடைய மூமெண்ட்ஸ் என்னவோ அதுதான் நமக்கு ஆப்ஷனில் வரப்போகுது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கான லெவல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தேங்க்யூ.